சொல்லட்டுமா? அண்ணங்கர்றேன்னு கடவுளுடைய கோபுரத்துக்கு மேலே யாருமே வீடு கட்டி வாழ முடியாது. அது மாதிரி செங்கோ மனம் வீசுகிறது, செங்கோ மனம் வீசுகிறது, எங்கோ மனம் வீசுகிறது, எங்கோ மனம் வீசுகிறது என்று இது பக்தரெல்லாம் எங்கோ மனம் வீசுகிறது என்று பள்ளிமலைக்கு தாங்களே அரோகரா அரோகரா என்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் கந்தா. அதுபோல தாங்களுக்கு இன்னொரு படை வீடு கோமணத்தினுடைய மனம் வாசனை அடிச்சதுனால நீங்கள் இங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி மச்சான். இல்ல மாப்பிள்ள, எனக்கு அதெல்லாம் சந்தேகம் இல்ல மாப்பிள்ள. கோவணத்தோட நின்னீங்களே, பின்னாடி பாதிய சொல்லிட்டானே, அது ஏன் மாப்பிள்ள அது வரைக்கும் சொல்லலாம் மாட்டீங்களா? இப்ப இது வம்படுத்துவாதீங்கப்பா. இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்னுடைய பக்தர் கேட்பது நியாயம். பின்னாடி பின்னாடி சொல்றதை கேட்டுட்டு அப்படி பேசுங்களேன். பின்னாடி பின்னாடி சொல்றதுனால கூட சொரண கட்ட முருகன் அல்ல, பின்னாடி சொல்றதுனால கூட அப்படி உங்களை சொல்லுவாங்க. மக்களுடைய பிணியை திருப்பதனாலதான் எனக்கு வைத்தியநாதரே ஒரு பேர். வைத்தியநாதன் கணிக்குரிய நவபாச கண்டகனுடைய பெருமை சொல்றாங்க. இதோ சுடாத விடவண்டுமா என்று அப்பைக்கு சுட்டி காட்டி ஐயனே பரம்பொருளை முருகா எம்பெருமான் பொங்கலையை கண்டமனம் பொறித்து யான் பந்தனைக்கும் வேடினைக்கும் பொங்கலையை கண்டமனம் பொறித்து யான் கண்டே அக்கனியை கணமே அக்கனியை கணமே அக்கனியை எக்கனமே கொய்யால் விளைக்கவே முருகா அக்கனியை எக்கனமே அக்கனியை எக்கனமே கொய்யால் விளைக்க வேண்டும் ஐயா ஒன்றானவள் உரிமை இரண்டானவள் உரிமை இரண்டானவள் உருவான சென்றவள் மூன்றானவள் மண்கணிக்கும் தெக்கதனை வன்கணிக்கும் வெளிநிற்கும் பூங்கனியை கண்டு மனம் புரித்து யான் கணிந்தேன் அக்கறையை இக்கரமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும். இதுதான் கணி சிறப்பு கண்டா. அழகான விளக்கம். அவை போதாற்றினேன். என்னுடைய தந்தை கேட்டார். 1 2 3 4 என்று 5 வரிசை பிடித்து பாடினார். ஏன் தெரியுமா?
என்னுடைய தஞ்சனுடைய மந்திரம் வந்து பஞ்சாட்சரம் 5 மந்திரம். எனக்கு 6 மந்திரம் சடாட்சரம் என்ற மந்திரம். அதற்காகத்தான் ஒன்றை கூட்டி நம்முடைய 6 படை வீட்டினுடைய பெருமையை அழகாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இருந்தபோதும் கூட இந்த கண்ட கண்ணுடைய பெருமை கேட்கிற பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றுகிறது. எப்படி இந்த கணக்கு வேற சிலாக்கி மறுக்குமா கேளுங்க. முனியே மலை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம் சுமை தரும் தேன் கடித்தேன் அதை நோக்கு பொழுதே சுமை தரும் மாங்கனிக்கும் தென்கதை வங்கனிக்கும் எனக்கு பூங்கனி. அப்புறம் பூங்கனிங்கிறது யாரு? பெண்ணொன்று கண்டேன் இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நீ சொல்ல வேண்டுமா? என்னொன்று கண்டேன் என்னென்று இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் காணவில்லை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் காணவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நீ கண்ட காட்சி நான் காணவில்லை. துள்ளி வரும் வெள்ளி நிலா துவட்டு விழும் ஒளியிடையா. துள்ளி வரும் வெள்ளி நிலா துவட்டு விழும் ஒளியிடையா. பின்னோடு விளையாடும் பின்ன பின்னல்லவோ கண்டே சென்று அங்கே நின்றேன். பெண்ணொன்று கண்டேன் பெண்ணன்று என்னென்று நான் சொல்லலாகுமா? அவள் யார் என்று நீ சொல்ல வேண்டுமா?
கண்டேன் சென்றேன் பெண்ணொன்று கண்டேன் பெண்ணொன்று இல்லை நான் சொல்ல அதையே என்று நான் சொல்ல வேண்டுமா பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை என்று நான் சொல்லலாயுமா அவள் யார் வண்டியைத்தான் தங்களுக்காக பார்த்து வந்திருக்கின்றேன். நாரதர் அவர்களை பாராட்டி ராசு அன்னார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். பெருமைப்படுத்தி அன்புள்ளதற்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். நீங்க பார்த்தது இளையவனா? முருகா, இளையவள் மூத்தவளை திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையாக திருமணம் முடித்து விட்டேன். ஆனால் இளையவளோ தங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்க இருக்கின்றார்? வேண்டுமலை சார்லை தங்களுக்காக திரை காவல் செய்து கொண்டிருக்கின்றார். சென்றீர்களா மாப்பிள? அங்கே சென்றீர்களா? அவசியம் சென்றேன். என்னுடைய பெருமைகளை எடுத்து சொன்னேன். அண்ணாமலை என்ன தெரியும்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறார். நீங்க நம்புறீங்களா? நான் நம்புவேனா முருகா? கொஞ்சம் நம்பி பார்க்க வேண்டியதானே? எது நம்புறியாத கேட்கறது கொஞ்சம் எதிக மன முக்கியம் இல்லை. இல்லாத முத்தமிழ் நூல் இல்லைங்க. நான் நீம்பி பார்க்கிறேன். நீம்பி பார்த்துங்க. சரி, நீம்பி பார்த்தேன். ஒண்ணு நீங்க நம்பி இல்லைங்க. இல்லைங்க, நான் நீம்பி பார்த்தேன். தட்டும் படல தட்டும் படல தட்டும் படல தண்டும் படல. நியாயம். உங்களுக்கு தட்டு இருந்தா தானே? இல்லைங்க, நான் நார்ம முடிவுனா இல்லையா? வார்த்தையால தட்டி பார்த்தேன். தட்டு படல நாவிலா. சரியா? சரி. ஆக தொட முடியுமா? முருகனுக்குள்ள கனி பக்கத்துல இருக்க முடியுமா? மாப்ள, இப்ப நீங்க தட்டி பார்க்க போறீங்களா தடை பார்க்க போறீங்களா? கொஞ்சம் புரட்டி பாப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க. கேளுங்க. உங்க குடும்பமாச்சு இல்லங்க. ஒரு வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க. புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னா, ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன். பாவாடை தாவணியில் வந்து பார்த்த நீங்க திருமணத்துக்கு வரணும். அவசியம் வருவேன். பாமாலை வாடி உங்கள் இருவருக்கும் பூமாலை சூட வருவான் இந்த நாடு. உலக மக்கள் எல்லோரும் புகழ்மனருக்கு தாங்களுக்கு என்றைக்கும் புகழ்மான அப்படியாகட்டும். பாடிப்பார். அன்பு உள்ளங்கள், அம்மாவை பற்றி பாட வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஏன்னா எந்த சமயத்தில் பாடணுமோ அப்பதான் மனு தூங்கி கீழே விழுந்துடாம. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை உன் கண்களும் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராடையும் அன்னை போராடையும் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராடையும் அம்மா. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதே உலகிலே உண்மையும் வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதே உலகிலே உண்மைகள் இல்லாத நீர் அன்னை சொன்ன வார்த்தையோடு நினைவி வந்தது அன்பு சொன்ன வார்த்தை மனதில் வந்தது அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராடையும் அன்னை போராடையும் அம்மா. மண்ணில் எந்த தோன்றல்
அம்மாவுடைய வேதனையை யார் யார் புறக்கணிக்க கூடாது. சத்தியமாக அதை புறக்கணிச்சு வாழ்ந்தா அந்த வேதனை தெரியும். சரி, அதற்கட்டும். அன்பு உள்ளங்கள் இன்னொரு பாடல் கேட்டிருக்காங்க. நல்லவருக்கெல்லாம் அப்படிங்கிற பாடலை அவர்களுக்காக பாடிவிட்டு கூடிய ஆட்டிவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டிவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடக்கும் நாடகத்தில் நானும் உண்டே நீ நடக்கும் நாடகத்தில் நானும் உண்டே நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு வகை
பாசத்தாளே ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதொரானே உலகம் கண்ணா உள்ளத்திலே உள்ளதொரானே உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ ஆடாதாரே கண்ணா நீ ஆடாதாரே கண்ணா எப்ப நீ யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா நல்லா இருப்ப அப்படியா சரி 4 நாளைக்கு நல்லா இருப்ப பழனி குமரா வரம் தருவாய் முருகாய் என்னை வாழ்ந்தாய் உன்னையே வாழ்த்தி வரம் வருளே வரம் வருவாய் முருகா வரம் தருவாய் இறைவா வரம் தருவாய் இறைவா என் வாழ்வில் நான் உன்னையே வாழ்த்தி வளர்கிறவை வரம் தருவாய் இறைவா மறந்தும் தீவினை மலை போனால் இருக்கவும் மறந்தும் தீவினை பயப்படாதிருக்கவும்
மகிழ்வாய் சென்றீனே மலர்ந்தய வருமினரை மகிழ்வாய் சென்றீனே மகிழ்வோடு ஆடிடுவார் மகிழ்வோடு ஆடிடுவார் பரம்புதி உலகினே மறந்தருவார் சரவண பொய்கையிலே சண்முகனாய் சரவண பொய்கையிலே குழந்தை சண்முகனாய் தலிகை மலைவேலே காதியிலே நிறைந்தாய் சரவண பொய்கையிலே சண்முகனாய் தலிகை மலைவேலே காதியிலே நிறைந்தாய் ஆறுமுகத்தில் எழுவார் ஒரு முகத்தில் எழுவார் நண்பர்களே, அறிவான நண்பர்களே, பாமரர்களே, பகுத்தறிவாளர்களே, பண்புடையவர்களே, பாரத குலமாதர்களே, தமிழ் தாயின் தங்கங்களே, தாராத வீர சிங்கங்களே, தர்மத்தின் தாய்களே, தற்காக்கும் செய்களே, தரணி போற்றும் நாயகிகளே, தமிழ் பண்டிதர்களே, பெரியோர்களே, பேரின்பம் கொண்டவர்களே, தாங்கள் அனைவர்களுக்கும் என்னோட முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டவங்க உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதன்றி பெண் செல்வார் ஏறுமலைக்கு நேரி இங்கு எதுவுமே இல்லை என்று சமுதாயப்படி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதற்காக தாங்களுடைய பாதார விந்தங்களை தொட்டு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்புக்கு நானடிமை, தமிழ்நாட்டுடைய பண்புக்கு நானடிமை என்ற காரணத்தால் அன்புக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறது தெரியுமா? அதுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஈன்று பிறந்தாலும் எந்த கடமை சான்றோனாக்குவது தந்தையின் கடமை. தந்தையுடைய பெருமையை விட தாயினுடைய பெருமையை எப்படி உலகத்திற்கு எடுத்துக் கொடுத்தார் தெரியுமா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றோ என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றோ என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவனதியாய் வருவார் எல்லாரும் சீட்டு மகிழ்வார்.
கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. நாரதன் சொன்ன புரிஞ்சலம் என்பது இதுதானா? நினைப்புணம் என்பது இதுதானோ? குணம் என்பது வேற, குணம் என்பது வேறையோ? 3 சொல்லினாவா 2 சொல்லினாவா? இது வந்து 2 சொல்லிடுறாங்க. புணம்ன்றது வேற, திரைப்புணம் அது. ஆகவே இப்பேற்பட்ட அழகான இடத்தில் நாரதன் சொன்னாரு, இந்த அழகான இடத்தை பார்த்து மறைக்க வேண்டும் என்றால் 1000 நாமை படைத்த ஆசிரியமே சொல்ல முடியாது. என பூத்து குறுங்கும் பூங்கவனங்களும் ஓடிக்கொண்டிருக்க அரங்க சிவைகளும் அசைந்தாலும் நின்று வந்த மரங்களும் இந்த அற்புதமான கண்காட்சியை பார்க்கிற பொழுது ஏதோ நினைவுகள் உள்ளத்தில் ஆசையை ஊற்றெடுக்க செய்கின்றது. வான்மீகங்களே வாழ்த்துக்களே பாடுகளே நான் இன்று கண்டு கொண்டேன் சீரே. வான்மீகங்களே வாழ்த்துக்களே பாடுகளே நான் இன்று கண்டு கொண்டேன் சீரே. கோவிலே மாலை கட்டி துருவி கட்டி கோயில் பாடி வாழ்த்தும் வாழ்த்துகளே பாடுகளே கண்டு பஞ்சனை பாடுகிறே பல்லவி எனக்கு பாடுகிறே பல்லவி எனக்கு பஞ்சனை பாடுகிறே பல்லவி எனக்கு கற்பனைகளே அரும் சுகம் கண்டதென்ன ஓடிடம் நீடம் மலை சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணி சந்திக்க வேண்டும் தேவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் அதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நானும் போடுவேன் இதயம் ஒரு கோயில்
பாவை கோவில் மணி பூசை நீ கண்ணி ஈழவாடி பாடும் ஆண்மேகங்களே வாழ்த்துங்கள் வாழுங்கள் இன்று கண்ணி தீவனே உன்னை கண்டேனே என்னை தந்தீனே தேரில் வந்த தீபமே தேவமங்கமே எங்கேயும் தீவனே உன்னை கண்டேனே என்னை தந்தீனே. ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி. மைக் செட்டு அழகான மைக் செட்டு. ஆகவே ஒளிபெருகிற நிலையத்தவர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் ஒரு மனமாற வணக்கம். இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி இடத்தில் நம்பராசன் தன் குலமாக குமரத்தை திறந்து வைத்து குறிப்பிட்ட தன் வளர்ப்பலாக வெளிநாகிக்கு அழக பிரணமைத்து அவள் கையிலே வெள்ளி கவனம் கொடுத்து அவள் கவனில் கல்விக்கு ஆர்வம் கேட்குமா கேக்குமா இசைக்குமா? நாங்க காலு ஏன்னா நேரம் அப்படி குளிர்ச்சியான நேரம் இல்ல. ஏன்னா குழல் இனிதி யாழ் இனிதி என்பார் தன் மக்கள் மனசு சொல் கேளாதவர் மக்களுடைய குரலை கேட்கின்ற பொழுது இவளை சாதாரணப்பட்ட பெண்ணா 5 வயதிலே அறியாத பருவத்திலேயே வாக்கு கொடுத்ததை மறந்து விட்டார். நான் மறக்கவில்லை. பாவாடி தாவணியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இவை பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இவை பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
நடை அழகும், இவள் கால் சதிங்க விளையும், பொன்மை வாழவை மேடியும், பூமல அணிந்தவளுக்கு புந்தழகம், வில்லை போன்ற புருவமும், வாழை கனிய பொன்னிட்டு தோற்றமும், குருநகை பார்வையும், குன்றாத பல்வரசையும், கண்டவர்களா மயக்கும் கண்மொழி பருவமந்தை வள்ளி நாயகி எனக்காகவே பிறந்து வளர்ந்தவள். என்ன சாதனப்பட்டவளா? எல்லாத்துக்குமே சந்தோஷம். யாரும் வந்து நான் சங்கடப்பட போறோமா? யாரும் வந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்கள் நினைப்பது வேறு, அவர் கூறுவது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தீபம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதியும் இல்லை, முடிந்த கதை நடந்து விட்டால் தூக்கம் ஏதுமில்லை. சீனிவாசன் மட்டும் பாட்டு மட்டும் ஏன் அரைக்கட்ட ஒரு கட்ட ஏன் அப்படி? அவர் குரல் வளம் அப்படி, அந்த குரல் வளம் அந்த மாதிரி. ஆனால் இப்பேற்பட்ட மங்கை அவர் பாட்டு எத்தனையோ ஒரு பாடம் முயற்சி பண்ணிருக்காரு. நீங்க பெரிய சங்கீத வித்துவான், மிருதங்க சங்கீதம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்பேற்பட்ட மங்கை நான் எப்படி பாடுறேன்? நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி உப்புராஜா அண்ணன் அவர்கள் எனக்காக அதற்காக ஒரு பாடல். புண்ணியவன பூங்குயிலே பூமகளே வா என்று எப்போதுமே வாழ்ந்தே வரவேற்பார். புன்னைவன பூங்குயிலே பூமகளே வா, கன்னி தமிழ் காவிரி தேன்மொழியே வா, பூ பூக்கும் பொழுதாச்சு பூவிழியும் பூத்தாச்சு, அலைந்தாடுதே மனம் அலைந்தாடுதே, புன்னை மணு பூமகளே பூமகளே வா, கன்னி தமிழ் காவிரி தேன்மொழியே வா, பூ பூக்கும் பொழுதாச்சு பூவிழியும் பூத்தாச்சு, அலைந்தாடுதே மனம் அலைந்தாடுதே, கனவாடுதே இலக்கணவாடுதே, புன்னை மண பூங்குயிலே பூமகளே வா. என்னோடு பேசும் இரண்டு கூடு, கேள்விக்கென்றே பதில் கூறுது, சொன்னாலே புரியும் புன்னகங்கள் வழியும், முன்னாலே வந்து பதில் கூறுது, எல்கல்க சொல்லும் கனவாடுதே
யாருங்க நீங்க? யாரு நீங்க? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாது. ஏன் வந்த? எதுக்கே வந்தா? எதுக்கே வந்த? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? நான் யாரியா? நான் யாரியா? அங்க பார்த்து வெள்ளிமலை. அங்க வர தெரியுது கொல்லிமலை. கொல்லிமலையா? என்னடா கொல்லிமலை திட்டா? கொல்லிமலை சட்டா நீ? நீ வெள்ளிமலை திட்டா நீ? வேற சொல்லிக்காக்க. அது வெள்ளிமலை. இது என்ன மலை? அது வெள்ளிமலையா? நான் இருப்பது வெள்ளிமலை. நீ இருப்பது காத்திமா மலை. பெய்யமலை. இது என்ன மலையா? எது? நான் இருப்பது வெள்ளிமலை. நீ இருப்பது அது மலையா? அது சீனுங்க. அது துணி மாதிரி இருக்கும். அது கொண்டாந்து கட்டினாதே நாடகம்னு தெரியும் இல்லையா? சீனுதே. நீங்க சீன் செல்லாம் போடுவீங்க எனக்கு தெரியும். அதை மட்டும் சீன் மட்டும் போடாதீங்க. நே பொய் சொல்றாரா இல்லையா நீ? அது சீனு தானே, துணி தானே. அதை கட்டினா தானே நாடகம் ஓடும். நீ அப்போ உட்காரு. நீ எனக்கு ஏத்த வயசுல உட்காரு. தம்பி தம்பி எந்த ஊரு? இந்த ஊரு. நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் கந்தன். நான் எங்க ஊர் பாத்தியாமலைக்கு சொந்தக்காரன் சத்தி. அட சத்தி! நீதான் சத்தியா? நான் தானடா சக்தி மகன். சத்தியமன். கந்தன் என்பார், கடமன் என்பார், வீரன் என்பார், சூரன் என்பார், சூராதி சூரன் என்பார், அப்ப நீங்க சுப்பிரமணியன் என்பார். கண்டிப்பாக நான் ஒரு வேடுவன். கந்த வேடம். சரிங்க சரிங்க. நான் வந்து வீரதேவகோ. வீரத்தேவன் என்பதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா நம்பிதானே? ஆமா நம்பினார். அம்மா நங்கி முகதானே? ஆமா நம்பினார். உங்களோட பிறந்தவங்க 7 பேர் தானே? ஆமா ஆமா ஆமா. சாதகமே என் கையில. ஆனா நான் யாரும் எனக்கு எப்ப கல்யாணம் ஆகணும் பார்த்து சொல்லுங்க. அப்படியா? சாதம் கொடுக்குறீங்க. அப்ப உங்க அப்பா தானே நம்பி? எனக்கு நீங்க மாப்பிள்ளை. சரி மாமா வா கட்டி. என்ன மாமா? மல்லி எப்ப வா? உங்களை பார்த்திருக்கேன். அடுத்த நீங்க என்ன செய்தி? காவல் காவல். முதல் காவல் நீங்க. இரண்டாவது காவல். இரண்டாவது காவல். போகலாமா? போகலாமா? போலாம் போலாம். மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? தேங்க்யூ. மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்படி நக்கு இப்படி நக்கு. நீ கட்டுமா இல்லை போகட்டுமா? பேர் வட்ட பண்ணி மாட்டேன். கம்படுத்து சுழற்றுவாதி ஒரு பம்பு வந்து போது. கம்படுத்து சுழற்றுவாதி ஒரு பம்பு வந்து போது.
நிக்கிறாப்லையா? பாத்தியா, அது நீங்க யாரு ஆட சொன்னீங்களா? மாப்ள, இது யாரு இது? நீ ஒரு நோக்கமா தான் இருந்திருக்கிற. யாரு இது? உனக்கும் தோணும்ல, துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவோம் பாத்துக்க. உனக்கும் தோணும்ல. நான் யாருமே ஆட சொல்லல. எப்படி இன்னைக்கு ஆடினீங்க? நம்மளே சொல்றப்பல ஆடப்பட்டாருப்பா. ஓஹோ, அப்படி சொல்லு. சரி, அங்க அங்க ஏறாத மரமேலே இழந்து வலுத்திருக்கு, இழந்து வலுத்திருக்கு, நீ உடுப்பட்டுமா எசபாட்டி படிக்கட்டுமா இஞ்சோட்டு பொண்ணுகளா இளவான கண்டுகளா பாட்டுக்கு எசப்பாட்டு பாருங்க. ஆடிமா கோத்துக்கிறவே மகிழுணத்து சின்னவளே, மகிழுணத்து சின்னவளே, பாறையிலிருந்து பாறையில ஆயிருந்தா மனப்பாறையில நாங்க இருந்து பாடும் குரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. பாடுங்க பாடுங்க கூப்பிடுற வேண்டுமையா, பாடு சத்தம் கேட்கலையா, பாடு சத்தம் கேட்கலையா, ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓட பக்கம் பாடு பாடு. மாப்ள, இது யார் யா? சரி, கூப்பிடுங்க, தாக்கல போடுங்க. சந்தோஷமா போக மாட்டேன். சந்தோஷம் தான். இது யார்? உனக்கே தெரியாம நீ கேக்குற பாரு. உனக்கே தெரியாம நீ ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எனக்கு அது தெரிஞ்சு வச்சு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அடுத்த இருக்கிறது என் தங்கச்சி. பேரு? பேர் வந்து காயத்ரி ஏய், வள்ளியம்மா. நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வந்திருக்கிறாருமா. இவங்களுக்கெல்லாம் இதே வேலையா? ஆமாங்க. நம்ம வந்த வேலையவே செய்ய விட மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணமா இருக்கும்? யார் வந்திருக்கிறது? யாரு? லோனுக்காரரா? பழக்க தோஷத்துல சொல்ற போல இருக்கு. விடிய விடிய கத்தணும் என்னமோ. சரி இருக்கட்டும். யாரு ஏமா நீ பேசுற பாஷை என்ன பாஷை? எல்லாம் இந்த பாசத்தை, இந்த பாசை. சரி இருக்கட்டும் அண்ணா. ஓ சந்தோஷமா பேசுவோம். ஏடா வரண்டியா? ஏடா வரண்டு வைட்டியா? வந்துட்டு நாங்க வேணா விளைக்கிறோமே பக்கத்துல போய். நீங்க போய் காவலை பாருங்க பாப்போம். வருக வீடு வரை வள்ளுவனி தண்ணி உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் கடமை. அதை உணர்ந்த தமிழ்
மகிழ்ச்சியாக நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவாகுக. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு செம்மொழி புலவர் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், ஒரு குறள்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றார். இந்த குறளுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணால பார்ப்பதும் பொய்யாகுமா, நம்ம காதால கேட்பதும் பொய்யாகுமா. அதனால தீர விசாரிச்சோம் அப்படின்னா உண்மை வெளிவரும் அப்படிங்கிறார். நம்மளை மாதிரி மனிதர்கள்ட்ட தீர விசாரிச்சா உண்மை வருமா? நீங்களே சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்தோம்னா உண்மையை பொய்யாக்கிடுவோம், பொய்யை உண்மையாக்கிடுவோம் இல்லையா? அதனாலதான் பாருங்க, இன்றளவுக்கும் நீதிமன்றத்துல பல வழக்குகள் நிலுவையிலே இருப்பதற்கு காரணம் என்ன? மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முடியாம அனைத்து நபர்களும் சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் காரணமே. அப்ப எப்படி நம்மளை போன்ற ஆட்கள்கிட்ட எல்லாம் தீர விசாரிச்சா உண்மை வரும்னு எப்படி திருவள்ளுவர் சொன்னார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மான தேடி வந்தீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. முகத்தை மட்டும் ரொம்ப பவ்யமா வச்சுக்க கூடாது, மனதும் அப்படி இருக்கணும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப இந்த பவ்யமா பம்பிக்கிட்டு நிக்கிறவங்களை பார்த்தாலே நான் நம்புறதே கிடையாது. முதல் நல்ல பேச்சு அப்படிங்கிறது நல்ல சரளமா நல்ல யதார்த்த பேச்சு பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்படி எதுவுமே பேசாம இப்படி பவ்யமா நின்னாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ வம்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த அண்ணனும் தோழியும் கூறினாலும் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த எங்க ரத்தின சுருக்கமாக எடுத்து கூறுங்கள், கேட்போம். என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று ஏன் கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று ஏன் கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடல் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி பார்க்கிறாய். நல்லொரு கண்பு நன்றி, நல்லவருக்கு நல்லவர் கேட்ப நன்றி, அவரோடு இணைந்திருப்ப நன்றி என்ற நல்ல எண்ணத்தை கொண்டு இதை யார், எந்த ஊர், எங்கு வந்தீர்கள் என்ற தாக்கலுக்குரிய பாணிகள் தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடும் சகல கலைகள் மனத்தோடும் தன்மையது குறையத அன்பு அன்பு அந்த சின்ன முகத்தோடு கேட்ட காரணத்தால் தேடி வந்தது அழகனவான், அற்புதமானவான், கற்பனை கேட்டத கலைவான், சிந்தனை ஆழ்ந்த வைத்த சிலைவான், இப்பேற்பட்ட ஓவியமான கையால பிடிக்க வேண்டுமே என்ற காரணத்தால். ஓவியமான் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாது, ஓவியம் அப்படின்னாவே வரைபடம் இல்லையா? அப்ப ஓவியமான் அப்படின்னா உங்க கண்ணுக்கு புலப்படலைன்னு அர்த்தம். இப்ப ஓவியமான்னு எப்படி சொன்னீங்க நீங்க? காவியமா நெஞ்சில் ஓவியமா இதன் ஜீவியமா நீதான் காதல் தெய்வீக காதல், தெய்வீக காதல் சொன்னோம். தெய்வீகம் புனிதம். ஆமா, தெய்வம் புனித காதல் தான். மனிதர்கள் செய்வது என்ன? அதனால கண்ணுக்கு புலப்படாது. ஆமா, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அழகான ஒரு மானக்கண்டு, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் ரொம்ப கவனிக்கணும். கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் ஒரு மானக்கண்டு, சரி, அதை கண்ட உடனே ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதால அந்த பக்கத்தில் நெருங்குகின்ற பொழுது என்னை கண்ட நான் வந்த அரபமாகப்பட்டது மானுக்கு தெரிந்து மான் ஓடத் தொடங்கியது. விடுவனா, இது முன்னோட நான் பின்னோட விரட்சி சமயத்துல இந்த வனத்துக்கு வந்து புகுந்து விட்டது. புகுந்து மானைக்கும் கைப்பிடி தோட்டத்துல எட்டி பிடிக்கும் நிர்வாகிகள் கெட்டிக்கார தரமா தாங்கள் அண்ணன் தடத்துல நிறுத்தி விட்டார். உங்க அண்ணனை மீறி சென்று வாழை பிடிப்பதற்கு வலிமை இருக்கு, வலிமை இருக்கு. ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது மூன்றை கட்டி காக்கப்பட்ட ஒரு ஆடவன் ஒருவருக்கு அடைக்கல் முளைகளுக்கு அனுமதியின்றி உள்ள போக கூடாது என்பதற்காக தான் உங்களை கேட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க முடியாது எனக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வழியில கிடந்தா எடு, உடையம் கட்டா புடுங்க. வழியில கிடக்கிறது எடுக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனா அதற்கு உரிமைப்பட்டவர்களை கேட்கின்ற பொழுது அதை விசாரித்து எப்படி உங்களுடைய பொருள் என்ன, அது எப்படி இருக்கு, அது என்ன பொருள், எத்தனை இடம் கொண்டது, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்குதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை விசாரிச்சு கொடுக்கணும். விசாரிச்சீங்களா? உங்க அண்ணனு கேட்டீங்களா? ஐயா, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கேள்விக்கிட்ட பதிலு நான் சொல்ற பதிலுக்கு தான் கேள்வி. உங்க அண்ணனை கேட்டீங்களா? இந்த சட்டம் சவடாலு அரட்டுறது உருட்டுறது மிரட்டுறது அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சித்தம் போக்கு சிவன் போக்கு சட்டம் போட்டா செல்லாது. அது என்கிட்ட செல்லாது. முதல்ல செல்லா காசு ஆக்கி விடுவேன். புரியுதுங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ செல்லா காசு ஆக்கணும். பக்கத்துல பார்த்தேன், மான ஆசைப்பட்டேன், துரத்தி வந்தேன்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? நியாயமா? இது ஒரு மனிதனுக்கு அழகா? முதல்ல
நாள்ல ஒரு மனிதனுடைய அழிவே எதுல தெரியுங்களா ஆரம்பிக்குது? ஒரு மனிதனுக்கு ஆபத்தே ஆசைப்படுவதன் மூலமாக தான் ஆரம்பிக்குது. இப்ப ஒரு புராணங்கள் மூலமா பேசுவோமே, அயோத்திக்கு புறம்பாக தன்னுடைய மகன் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்பட்டது யாரு? கைகேயி ஆசைப்பட்டான். ராமன் காட்டுக்கு போகணும், தன்னுடைய மகனாகப்பட்ட பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு நீதிக்கு புறம்பாக கைகேயி ஆசைப்பட்டதுனால என்னாச்சு? தசரதன் மாண்டு போனான் இல்லையா? மாயமானுக்கு சீதை ஆசைப்பட்டா. உடனே என்னாச்சு? ராவணனால் கடத்தி செல்லும் நிலை ஏற்பட்டது. ராவணன் மீது யார் ஆசைப்பட்டது? ராவணன் சீதை மேல ஆசைப்பட்டான். என்னாச்சு? அவனும் அழிந்து அவன் கூட்டமும் அழிந்து போனாங்க. ராமன் மீது யார் ஆசைப்பட்டது? சூர்பனக ஆசைப்பட்டா. அவளும் அழிந்து போனான். பாருங்க, தக்கனிட்ட சாபத்திற்கு இந்திரன் ஆகப்பட்டவன் பாருங்க, 27 நட்சத்திரங்கள்ல 27 மனைவிகள்ல ஒரு மனைவியை கூட பாரபட்சமா நடத்தக்கூடாது. தன்னுடைய அன்பாகப்பட்டது 27 மனைவிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தக்கன் வந்து சொல்லிதான் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. ஆனா ரோகிணி மேல மட்டும் இந்திரன் ஆகப்பட்டவன் அதிக அன்பை வைக்கிறான். உடனே அங்க பாருங்க, அதிக அன்பு ஆபத்துக்கு விளைவு அப்படின்ற வகையில தக்கன் வந்து என்ன பண்றாரு? உன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு 27 மனைவிகளை திருமணம் செஞ்சு வச்சானா இல்லையா? நீ என்ன பண்ணணும்? எந்த மனைவிடமே பாரபட்சம் இல்லாமல பழகணும். ரோகிணி மேல மட்டும் அப்படி என்ன உனக்கு ஆசை? ரோகிணி மேல மட்டும் அப்படி என்ன ஆசை அப்படின்னு கேட்டு தக்கனாகப்பட்டவன் என்ன பண்ணா? சாபத்தை கொடுத்தா இல்லையா? அடுத்தவருடைய மனைவி மீது, அகலிகை மீது யார் ஆசைப்பட்டது? இந்திரன் ஆசைப்பட்டான். 1000 கண்களோடு அழித்தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அதனால ஆசைப்படலாம், ஆனா பேராசை மட்டும் படவே கூடாது. புரியுதுங்களா? முதல்ல உங்க மானிங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? என்கிட்ட பேசும்போது ரொம்ப நான் சொல்றேன், ஒரே வார்த்தை பாட்டு. ஆசைக்கு அழகனா? ஆசைக்கு என்னமா? ஆசை என்ன? ஆசை என்பது ஆசைப்படுறதுதான், விருப்பப்படுறது. யாரை பார்த்து யாரை விருப்பப்படணும்? யார் மேல ஆசைப்படுறதோ அவங்க பார்த்து விருப்பப்படுறது. ஒரு காதலர் ஒரு காதலியை பார்த்து விருப்பப்படணும். சரி. ஒரு வண்டாகப்பட்டது ஒரு மலரை பார்த்து விருப்பப்படணும். ஒரு தவளையாகப்பட்டது எதை நினைக்கணும்? ஆறு, குளம், தண்ணி இதை பார்த்து ஆசைப்படணும். சரி. ஆனா அழகுங்கிறது என்ன? அழகுங்கிறது என்ன? கைக்கழகு, நன்கொடை, தலைக்கழகு, பெரியவருடைய பாத சவி, முகத்துக்கு அழகு, உண்மையான சொல்லு, புன்னகை. புன்னகை இல்லையே. என்னது? என்னது இல்ல? உண்மையான சொல்ல வள்ளி என்ன இது வரைக்கும்? ஏன் தெரியுமா? கைகைக்கு ஆசைப்படவில்லை. கைகைக்கு ஆசைப்பட்டா நம்ம பிள்ளைதான் நாட்டு ஆளணும்னு சொல்லி ஆசைப்பட்டாளா? இல்ல. யாரு வந்து அதுக்கு தூண்டுகோலா இருந்தது? யாரு? அங்க ஒரு தெரியுதா? பொம்பளைக்கிற பொம்பை எதிரியாக. ஆவது பெண்ணாலே மனுஷன், அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, மனிதன் தாழ்வது பெண்ணாலே, இந்திரன் கெட்டது சந்திரன் கெட்டது எல்லாம் பெண்ணாலே, இந்தியாவில் தங்கப்பதக்கம் பெற்றது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன், அழிவது பெண்ணாலே, தாழ்வது பெண்ணாலே, மனுஷன் அழிவது பெண்ணாலே. அப்ப கூடியாகப்பட்டவள் இன்னொரு பாட்டு தெரியுமா? எத்தனை பெண் படைத்தார், எல்லோருக்கும் கண் படைத்தார், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தார், அதை ஊரெங்கும் தூவிவிட்டார், உள்ளத்திலே பூசிவிட்டார், ஊஞ்சலையே ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டார். ஏன் தெரியுமா? அவன் மட்டும் அதுக்கு அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆடவிட்டு பார்த்திருந்தேன். வருவார் துடி துடிப்பார், பட்டதே போதும் என்றார். வருவார் துடி துடிப்பார், பட்டதே போதும் என்றார். பாடியவன் என் குலத்தை படைக்காமல் இருக்க வைத்தார். ஒரு வேளை அவன் வந்திருந்தாங்க ஐயா. என்ன நாங்க மனுஷனா செய்யறது உங்களுக்கு கேவலமா தெரியுது, நாங்க செய்யறதெல்லாம் துரோகம் தெரியுது. நீயே ஒரு மனிதனாக பிறந்த இந்த உலகத்துல பெண்களுடைய ஆசபாசத்துக்கு நீ அடிமைப்பட்டு, அதனால நீ வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற பொழுதுதான் இனிமேல் பட்டு பெண்களை நீ படைக்க மாட்டேன். ஆனா பெண்கள் பெண்ணா பிறந்தது என்ன சாதனைப்பட்டதா? பெண்ணா பிறப்பது வந்து தெய்வத்தினுடைய கடாட்சியம். ஏன் தெரியுமா? கையெழுத்து கும்பிடுறதும் பொம்பளைதான், கையெழுத்து கைதட்டு கூப்பிடுறதும் பொம்பளைதான். அதுல காரணம் தான் அதுக்கு நடந்துக்கிற நடவடிக்கை பொறுத்தவரை அதுக்கு அத்தனி பத்தினி சந்தனி நித்தி அப்படி 4 வகை ஜாதி பெண் இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி அவ வந்து ஆசைப்படல. கூடி ஆகப்பட்டவன் என்ன செஞ்சா? தக்க சமயத்தில் யோசனை செஞ்சா. கைகைக்கு இங்க வாடி, யாரு சொல்றீங்க? அங்க கைகையை கூடி கூப்பிட்டா கதை. அப்ப அவளுக்கு பேர் என்ன? வந்தாரன்னு ஒரு பேர் உண்டு. வந்தார். அவ கூடின ஏன் பேர் வந்து தெரியுமா? ராமன் சின்ன வயதிலேயே
வில்வத்தை கற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இடையில போயிட்டா வந்தாரை. அவருடைய இடுப்புல அந்த பானம் வாய்ந்ததுனால கூணு போச்சு. அதனாலதான் அவருக்கு கூணினி பேரு. ஆனா அந்த கூணி என்ன செஞ்சா, விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். 56 தேசத்தை அரசாளக்கூடியதற்கு யாரு? கைகேயினுடைய மகனுக்கு இதுதான் பட்டாபிஷேகம். உன் பிள்ளை என்ன வேலைக்கார மாதிரிதான் இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டா, பொறுத்தார் பூமி ஆண்டார் பொங்கினவன் காடார். அது மகாபாரதத்துல. இங்க என்ன சொன்னா, அப்பதே நான் என்னமா செஞ்சபடியே என்னுடைய கணவன் நிச்சயிக்கப்பட்டார். நாளை விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். இது நான் என்ன செய்ய போறேன்? நான் மறக்க முடியுமா? ஏற்கனவே உன் புருஷன் உனக்கு வரம் கொடுத்திருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த வரத்தின் படி அந்த வரத்துல வந்து ஒரு வரம் மட்டுங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதே என்ன செஞ்சா, தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டா, யார் ராமன் வனவாசம் போக வேண்டும், என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றார். உடனே அவனை வந்து எவன் கூற்றுவன் தன் உயிரை பிடிக்கிறவன் இருந்தான் தசரனுக்கு. அப்ப என்ன செஞ்சான், சண்டாளி எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாம இப்ப கேட்கணுமா? நிச்சயிக்கப்பட்டன. ஏன் தெரியுமா, திருமணம் கூட ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் கூட ஆயிடும். என்னப்பா அதான உண்மை. திருமணம் பல வருஷங்களாக தேடி ஒரு பெண் தேடி 1000 இடத்துக்கு போய் ஒரு கல்யாணம் பண்றாங்க. அது கூட ரொம்ப நாளா ஆகும். ஆனால் ராமனுடைய பட்டாபிஷேகம் சாதனப்பட்ட விஷயமாயா யாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 56 தேசத்தை ஆளக்கூடிய ராமனுடைய பட்டாபிஷேகம் சாதனப்பட்ட விஷயமா? அதுக்கு எத்தனை நாள் எத்தனை வருஷம் சென்று ஒத்து பேசி அது முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த ராமன் ஒரே நாள் இன்று நினைத்து நாளை முடிக்க வேண்டும் என்றார். யாராலும் செய்ய முடியுமா? ஆனா பட்டாபிஷேகம் எத்தனை நாள் நடந்துச்சு தெரியுமா? கடைசியில 2 மாதங்கள். ராமனுக்கும் சீதைக்கு அயோத்தி ஆள வேண்டிய பட்டாபிஷேகம் வந்து தசரனுக்கு பின்னாடி இலங்கையில வந்து ராவணன் தூக்கிட்டு போன சீதையை கொண்டு அயோத்தியில் கொண்டு போற பொழுது அந்த பட்டாபிஷேகம் எத்தனை மாசம் நடந்துச்சு? 2 மாதமாக நடந்தது. ஆனா தசரன் என்ன தெரியுமா, இன்று நினைத்து நாளை முடிக்க வேண்டும் என்றார். இது யாருமே செய்ய வேண்டிய காரியமா? அந்த காரியத்தை அவன் செஞ்சானா என்ன? அவனை போல யாருமே உத்தமன் இல்ல. ஏன் தெரியுமா, பரதன் தன்னுடைய மகனாகப்பட்டவர் ராமனும் காடு போக வேண்டும், நம்மும் காடு போக வேண்டும் அப்படி ஒழுந்து கொண்டுட்டான். ஏற்கனவே கொடுத்த வாங்கின சாபம் அப்படி. அவன் தசரனாகப்பட்ட வேட்டைக்கு போன நேரத்துல ஒரு யானை வந்து தண்ணியை குடிப்பது தெரியாமல் யாரோ ஒரு மிருகம் வந்து தண்ணி, ஒரு சிறுவன் வந்து குளத்துல தண்ணி மோக்க தெரியாம தன்னுடைய கண்ணு தெரியாத தாய்க்கு தந்தைக்கு பதிலாக நீர் எடுத்து போவதற்கு என்ன நினைச்சிட்டான், ஏதோ ஒரு மிருகம் வந்து தண்ணி குடிப்பதை போல நினைச்சுக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி ஒரு பானத்தை விட்டான். ஒரு சிறுவனுடைய மார்பை பார்த்துருச்சு. அந்த பானத்தினால அவன் இறந்து போயிட்டான். அப்பதான் என்ன ஆகுது, என்னுடைய மகனை நாங்க விட்டு எப்படி உயிர் பெறுகின்றமோ அதே மாதிரி நீ உன் புத்திர சோகத்தினால் நீ இறக்க கிடவைங்கிற சாபத்தை வாங்கின அதை நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் அப்ப ராமனாகப்பட்டவர் காட்டுக்கு போறாரு, தசரத மன்னனாகப்பட்டவர் துக்கத்திலே இறந்து போறாரு. இதுதான் விஷயம். இந்திரனாகப்பட்டவன் வந்து 27 மனைவிகளை வந்து கல்யாணம் பண்ண. அப்ப அவளுக்கு எத்தனை மனைவிகள் யாரு இருக்கு? தசரனுக்கு 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரம். யாருடைய பிள்ளை? தக்கனுக்கு மொத்தம் 50 பிள்ளை. 50 பெண்கள் வந்து 27 பெண்கள் வந்து சந்திரனுக்கு கொடுத்த, 10 பெண்கள் தர்மமார்வனுக்கு கொடுத்த, அதனால 13 பெண்கள் யாருக்கு கொடுத்தா? காசிவ மனிதனுக்கு கொடுத்த. ஆனால் அவன் என்ன சொன்னாங்க, பாப்பா 27 மனைவிகளை நீ ஒருவன் கல்யாணம் செய்யும் என்றால் நீ சொன்ன மாதிரி எந்த பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. ஆனா 4வது ரோகிணி என்ன, பரணி, மிருகாசிரிடம், திருவாதிரை, ரோகிணி மட்டும் நீ ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன? அதனால 15 நாள் உன்னுடைய நீ வந்து உன்னுடைய கலைகள் தேய கடவாய் அப்படின்னு சொன்ன. கலைகள் தேய்ந்து விட்டது சும்மா இருந்தானா? இல்ல கடைசியில் சிவனை நோக்கி தமைஞ்சான். அது எங்க எந்த இடம் தெரியுமா? அவனுடைய கலை வளர்வதற்கு இடம் என்ன எங்க தெரியுமா? கலையும் அழிந்து போனது, அவனுடைய அழகும் அழிந்து போனது இல்லையா? அவனுடைய சந்திரனுடைய அழகே அழிந்து போவதற்கான காரணம் என்ன? தேய்பிரை வளர்பிறை அப்படின்ற ஒரு விஷயமே சந்திரனுக்கு ஏற்பட்டதற்கான காரணம் விநாயக பெருமான் தானே. எல்லாமே பாருங்க, ஆணவத்தை அழிப்பதற்காகவே தெய்வங்கள்லாம் வந்து திருவிளையாடல் நடத்தியதுதான் இந்த மண்ணிலே இல்லையா? பொறுத்தார் பூமி ஆண்டார், பொங்கினவர் காடாண்டார்னு நீங்க மகாபாரதத்துக்கு தான் பொருந்துன்றீங்களே, ஏன் ராமாயணத்துக்கு பொருந்தாதா? பரதனுடைய அவதாரம் என்ன, ராமனுடைய அவதாரம் என்ன? முந்தைய பிறவியிலே மகாவிஷ்ணுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்திற்கும் மகாவிஷ்ணு அணிந்திருக்கக்கூடிய பாதரட்சைக்கும் செருப்புக்கும் சண்டை. அப்ப என்ன சக்கரமாகப்பட்டது என்ன சொல்லுது? நீ பாதத்துக்கு கீழே இருக்க, நீ கீழே இருக்க,
மகாவிஷ்ணுடைய காலுக்கடியில நீ இருக்க, ஆனா நானு மகாவிஷ்ணுடைய கைக்கு மேல இருக்கேன் அப்படின்னு அது இரண்டுக்கு அகந்தை வந்தது. அந்த அகந்தையை அழிப்பதற்காக என்ன செய்தார் மகாவிஷ்ணு? அடுத்த பிறவியிலே நீ செருப்பாக இருந்தாலும் நீ நாட்டை ஆளுவாய், மற்றவன் காட்டுக்கு போய் காட்டை ஆளுவான் என்று மகாவிஷ்ணு இட்ட சாபத்திற்கு இணங்க தானே அன்னைக்கு பரதனாகப்பட்டவன் ராமனுடைய செருப்பை எடுத்துக்கிட்டு வந்து நாட்டை வந்து ஆளலையா? ராமன் திரும்ப வர வரைக்கும் அந்த ராமாயணத்துக்கு வந்து பரதனுக்கு ஏன் தெரியுமா ஒரு இடம்? அது எங்க தெரியுமா? அது எங்க தெரியுமா? கட்சி காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதரை வந்து தரிசிக்கிறதுக்கு 33 தேவர்கள் அங்கேதான் போவாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? ஏகாம்பரநாதரை வணங்குவதற்காக காஞ்சிபுரத்துல வந்து இங்க போறாரு. அப்ப எல்லாம் தெரியுமா? அவர் கொண்டு போன பொருள் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு தான் உள்ள போகணும். அப்ப முன்னாடி இருப்பது யாரு? அதுக்கு ஒரு கவி இருக்கு தெரியுமா? திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்முனை யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் தெரியுமா? அகடு என்றால் என்ன? அகடு என்றால் வயிறு, அசக் என்றால் அரமம், கட்டுதல். அசக்குனா கட்டுதல் அர்த்தம். அப்ப இந்த அரமமாகப்பட்டது என்ன தெரியுமா? மகாவிஷ்ணுடைய சக்கரம், அந்த சக்கரத்தை எடுத்து வாயில கவியிருச்சு. அப்ப மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? அங்கிருந்து வர்றாரு. எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கேன், இந்த சக்கரத்தை காணாம எங்க போச்சு? அப்பதான் விநாயகருடைய வயிற்றுல இருக்க வேண்டிய அரவமாகப்பட்ட சக்கரத்தை வாங்கி அப்படி கவியிருச்சு. இந்த சக்கரத்தை புரிஞ்சு சொல்லி கேட்டா என்ன? விநாயகத்தை கேட்டா நானா வச்சிருக்கேன். பொய், எல்லாம் பொய், வாயை திறந்தா பொய். வச்சிருக்கிறது அரவம் தானையா? அதனால அரவத்தை கேள்விப்பீங்க. இவர் என்ன செஞ்சாரு? அப்பதான் கோமாளி வேஷம் போட்டாரு. கொழுக்கட்டை வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு சரி அப்படியே அப்படி கோமாளி வேஷம் போட்டா சிரிக்க வைப்பதற்காக. அந்த சிரிக்கிறத வந்து இந்த அரவமும் சிரித்தது அதனுடைய அவர் கீழே விழுந்தது. அப்பதான் என்ன செஞ்சாரு? அந்த செருப்பு மாற்ற பொழுது அந்த செருப்பு அழுதுச்சான். என்ன அழுதுச்சு? எதுக்கு அழுகுது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நீயே அழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற இல்லையா? இந்த சக்கரமாகப்பட்டதை வந்து இகழ்ந்து பேசுது. நாங்க இப்ப மகாவிஷ்ணுடைய உயர்ந்த இடத்துல மேல இடத்துல இருக்கிறேன், நீ மட்டும் அவருடைய பாதத்துல கீழே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி என்ன இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா கவலைப்பட வேண்டாம். அடுத்த பிறவியில நான் ராமனாக அவதரிக்கின்ற பொழுது இதே சங்கரமாகப்பட்டது வந்து பரதனாக பிறப்பான். அப்ப அந்த செருப்பை எடுத்து கொண்டு அவனுடைய தலையில வச்சு கொண்டு போற அளவுக்கு உனக்கு பெருமை எடுத்தாரு. அதான் பாருங்களேன், சிவபெருமானுடைய கழுத்துல இருந்த பாம்பு கேட்டுச்சான் கருடனை பார்த்து, என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு. அப்ப யார எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான் அவை பிராட்டி பாடி வச்சாங்க. 4 கோடி பாடல 4 பாட்டுல கொடுத்துட்டு போன ஒரு பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவை பிராட்டி தான். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் என்று உபஸ்தரியார் தன் மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கூடுதல் கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கூடாமை கோடி பெறும் அப்படின்னு 4 கோடி பாடல அவை பிராட்டி கொடுத்துட்டு போனாங்க. அந்த பாடலை அடிப்படையாக வச்சுதான் கவிஞர் கண்ணதாசன் என்ன பாட்டு எழுதினாரு? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்.
கட்டழகு பெட்டை மானமா வள்ளி அம்மாடி நல்ல சொட்டவளம் குட்டிதானமா பொய்யுக்குள்ள கூட உண்மை இருக்கும். ஆனா எந்த ஒரு உண்மைக்குள்ளமே பொய் இல்ல அப்படிங்கறது உண்மையான ஒரு விஷயம். அதனால நீங்க வேற இடம் போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போங்க 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 சும்மா புலம்பாதீங்க. புராணம் பேசணும்னா அதுல என்ன அடையாளத்தை சொன்னாங்கன்றத பதில சொல்லிட்டு தான் நம்ம போறோம். சொல்ல முடியாது. அப்ப என்ன அடையாளத்தை ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர் காட்டினாரு? காசு அதிகமா தெரியும். காயாத காமகத்தே நின்னுளாவும் நற்காரிகளே காயாத காமகத்தே நின்னுளாவும் நற்காரிகளே காயாத காமகத்தே
மேயாதமான் இது மேயாதமான் கொஞ்சம் கிளி கையில் கொண்டு அஞ்சுத மனமுமையா அந்த அழகிய அடையாளம் மாதிரி தெரியல. உங்க மாநிலம் மேயாதுங்கிறீங்க, தேனும் திணை சாப்பிடுவோம் அப்படிங்கிறீங்க. எந்த மானாவது தேனும் திணையும் சாப்பிடுமா? சொல்லுங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. இப்படி ஒரு வேடுவர் வந்து மாநிலக்குரிய அடையாளத்தை கேட்கிற மாதிரி இருக்கா? பொய் சொன்னாலும் பொருந்தா சொல்லணும். மங்கையா? அந்த மங்கை எங்கே? உன் ஐத்தான். என்ன ஐத்தானா? என்ன ஐத்தான்? நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்து திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்து திருக்கோவிலே ஓடிவா, ஏறும் மலரே ஏதோ
ஒடினை வேதா நான் பாடும் ராகங்கள் கண்ணை ஒடினை வேதா நான் பாடும் ராகங்கள் அப்போது இப்போதும் தப்பான தாளங்கள் கண்ணீரிலே நீராட்டினேன் கண்ணத்தில் ஓடங்கள் கண்ணத்தில் ஓடங்கள் என் கண்கள் பல்லாண்டு பாடி என் கண்கள் பல்லாண்டு முல்லைக்கு கூட தந்தே பெண்ணைக்கு பெண்ணிலே பிள்ளைக்கு தோள் தந்தே அன்னைக்கு அன்னையிலே முல்லைக்கு கூட தந்தே பெண்ணைக்கு பெண்ணிலே பிள்ளைக்கு தோள் தந்தே அன்னைக்கு அன்னையிலே அதிகாலையில் அடிப்பது நீ பாடும் பூவாரம் நீ பாடும் பூவாரம் செந்தூர வந்தம் நிலையாக வந்தம் அன்பு சகோதரர் இப்பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு தம்பி பிரகாஷ், ஆமா பிரபு சிரிப்பு நடிகர், ஆமா பபனாக நடிக்கும் பிரபுராஜ் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார வணக்கம் வணக்கம். அண்ணா 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 இல்ல நான் உங்களை தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு உங்களை தான் கூப்பிட்டேன். அண்ணா வேடுவர் ஒருத்தர் வந்தாரு இல்ல? ஆமா சார். அவர் வேடுவர் இல்லண்ணா. சரி. அவர் வேடமிட்டு வந்திருக்கிறாரு அண்ணா. நம்மளே வேஷப்படுத்தாமா? அது மட்டும் இல்லண்ணா. அவர் மான தேடி வரலையா? சரி. அவர் ஒன்னதான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டாரு அண்ணா. என்னைய தேடி வந்தவர் என்னவா? அட ஒன்ன தேடி வந்து ஏதாவது சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? அவரு என்ன தேடி வந்தாரா? எதற்காக என்ன தேடி வரணும்? யார் அவரு? எதற்காக என்ன தேடி வரணும்? தெரியலையே. தெரியல. தெரியல. அதாவது எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை. அதனால கந்தனை வேண்டிருமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கு குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கு குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். சந்தன பூசுகள் குங்குமம் சூடு
வள்ளி 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 முருகா வேடுவராக வந்தவனே நான் தான். நீங்க தான் வந்திருக்கலாம் முருகா. ஏன் முருகா இந்த நாடகம், ஏன் இந்த நடிப்பு, ஏன் இந்த நடிப்பு, இந்த நடிப்பு, இவ்வளவு நடிப்பு? காசு இல்லாத நேரத்துல முப்பராஜ் அண்ணன் காசு கொடுக்குறாரு. முருகா, இன்று முதல் எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? பெண்களுக்கு மட்டும் இந்த வரம் கிடைச்சதா போதும் முருகா. இந்த உலகத்தையே ஆட்சி பெறலாம். எப்படி தெரியுங்களா? இன்று முதல் வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட வேண்டும். என்றும் என்றென்றும் என் பேருக்கு பின்னாடி தான் உங்களுடைய பெயரும் உங்களோட முதல் மனைவியின் பெயர் வர வேண்டும். இது வேண்டுகோள்லாம் இல்ல, இதுதான் என் கட்டளை. நான் போயிட்டு வரேங்க. அதான் சொன்னேன் நானு. சரி, நான் போய் காவலை பாக்குறேன். நீங்க போய் உங்க முதல் மனைவியுடன் நல்ல பிள்ளையா இருங்க. போங்க. இது ஆண்டவன் கட்டளை, அரச கட்டளை. ஆண்டவன் கட்டளை இருந்தாலும் அரச கட்டளை மீறக்கூடாது. என்னுடைய கட்டளை இப்படித்தான் உனக்கு நான் வர கொடுக்கிறேன். உன்னுடைய கட்டளைக்கு நான் அடிபடுவதில்லை ஒரு காலத்துல கூட. நான் என்ன கேக்குறேனோ அந்த வரத்துக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் உங்களை மனம் பிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா தேடி வந்தது நீங்க, நான் தேடி வரல. மூத்தவளுக்கு தான் முதலிடம். அப்பனா நீங்க தெய்வானை வள்ளி என்றுதானே இந்த உலக மக்கள். அப்பனா நீங்க மூத்தவளிடம் போங்க, நான் போய் காவலை போறேன். சந்தோஷமா? மூத்தவள் இருக்கும் போது இளவலுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கலாமா? வள்ளி கேட்பது நியாயம் இருக்கிறது. அவள் கையில் இப்போது தாமரை, அது சூரியனை கண்டுதான் மலர். அப்போ சூரிய கிளை வலது பக்கம் முதலிடம். அதற்காகத்தான் வள்ளி முதலிடம் கேட்பதற்கு இடங்களை பெண்களை சரியே தான். வள்ளி முருகா, அவர் பேச்ச கேட்காதீங்க முருகா. இங்க பக்கத்துல வாங்க முருகா. இருந்தாலும் இங்க வாங்க முருகா. முருகா, இங்க வாங்க முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவருமே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும். விளங்கட்டும் முரசொலிகள். இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் விடியம்பரை எங்களுக்கு சீரோடு சிறப்படும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ராஜா சவுண்ட் சர்வீஸ் அண்ணர்களுக்கும் எனது சார்பாகவும் விடியம்பரை எங்களை ஒளி ஒளி பதிவு செய்து கொண்டிருந்த ஆர்ஜே தவம் அண்ணாருடைய சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ராஜா மைக் செட் துவக்கம் போட்டு உடனே எல்லாம் வீட்டில் போய் தூங்குங்க போங்க. பாய்.